அம்மா வாராளம் பாருங்கம்மா மாரியம்மா வாராளம் பாருங்கம்மா ஆனந்தம்மா கும்மி கொட்டி அசைந்து வாராளம் பாருங்கம்மா மாரியம்மா திருவிழாவில் யாரு வாராளம் பாருங்கம்மா எல்லா தெய்வமும் ஒன்னா கூடி இறங்கி வாழத கேளுங்கம்மா எலி வருதாம் பாருங்கம்மா அம்மா எலி வருதாம் பாருங்கம்மா எலியின் மீது கணபதியும் ஏறி வரத பாருங்கம்மா மயில் வருதாம் பாருங்கம்மா புள்ளி மயில் வருதாம் பாருங்கம்மா புள்ளி மயில் மீது வள்ளி மணவாளம் முருகன் வரத பாருங்கம்மா அண்ணன் வருதாம் பாருங்கம்மா அம்மா அசைந்து வருதாம் பாருங்கம்மா அண்ணன் வாகனம் மீதில் ஏறி எங்க அழகு மாறியும் வாராளம்மா குதிரை வருதாம் பாருங்கம்மா அது குதிச்சு வருதாம் பாருங்கம்மா அந்த குதிரை மேல கோவக்காரன் கருப்பம் வரத பாருங்கம்மா ஆனை வருதாம் பாருங்கம்மா அது அசைந்து வருதாம் பாருங்கம்மா ஆனையின் மேல ஐயன் அரப்பனும் அமர்ந்து வரத பாருங்கம்மா புலி வருவத பாருங்கம்மா அது புரண்டு வரத பாருங்கம்மா புலியின் மீது ஐயப்ப சுவாமியும் பொங்கிய வரத பாருங்கம்மா சிங்கம் வருதம் பாருங்கம்மா அது சீறி வருதம் பாருங்கம்மா சிங்கத்தின் மேல அங்காளியும் அமர்ந்து வரத பாருங்கம்மா கருடன் வருதம் பாருங்கம்மா அது காட்சி தரத பாருங்கம்மா கருடன் மேல நாராயுடன் அமர்ந்து வராரம் பாருங்கம்மா கருடன் மேல நாராயுண அமர்ந்து வரத பாருங்கம்மா அங்க நந்தி வரத பாருங்கம்மா அது நடந்து வரத பாருங்கம்மா நந்தியின் மேல சிவபெருமான் அமர்ந்து வரத கேளுங்கம்மா யாரு வரா பாருங்கம்மா அவர் எப்படி வராரு கேளுங்கம்மா யாரு வரா பாருங்கம்மா அவர் எப்படி வராரு கேளுங்கம்மா ஐயமகம்மாய் திருநாளில் ஆனந்த கும்மியை கொட்டுங்கம்மா ஆடி வராளம் மாரியம்மா இவ அசைந்து வராளம் பாருங்கம்மா காத்தவராயல குட்டிக்கிட்டு எங்க கருப்பசாமியும் வராளம்மா அழகு நல்ல தாமரையில் அமர்ந்த வித்து மாமணியே கல்விக்கு அதிபதியான கலைவாணி வந்திடம்மா மலையத்துவசன் மகளாய் வந்த மதுரை மீனாட்சி தாயே சற்று மனோ இறங்கி நீ சங்கரியாலே வந்திடம்மா வாருங்கம்மா நீங்க வாருங்கம்மா இங்கு வந்து ஒன்னா கூடுங்கம்மா வானவரும் தேவருமே வாத்துரைக்க கும்மி கொட்டுங்கம்மா கூடுங்கம்மா கூடுங்கம்மா கூடி கும்மிய கொட்டுங்கம்மா கூடு சபைகளில் கூச்சமின்றி குனிந்து கும்மியை கொட்டுங்கம்மா பாடுங்கம்மா நீங்க பாடுங்கம்மா நல்ல பவள முத்து வாய் திறந்து
கொட்டுங்கம்மா பாட்டு சொன்ன பேருக்கல்ல அவ பாக்கி எம்மோ தந்திடுவான் பழை போல துன்பங்களை பனி போல அணிக்கிடுவான் கும்மி கொட்டும் பேர்களுக்கு அவ குறைகள் எல்லாம் அணிக்கிடுவான் குழந்தை குட்டி மக்களுக்கு குறைவில்லா சுகம் தருவான் எங்க மாரியோட பேரை சொன்னாலே மனக்கவலை தீரும் தன்னாலே மலை போல கட்டங்களும் மறுகணமே மாறிவிடும் அத்தா பேரை சொன்னால் அச்சங்களும் திந்துவிடும் அநேக கோடி துன்பங்களும் அரைக்கணமே மாறிவிடும் இங்க ஈஸ்வரியால் பெற சொல்ல எம் தைகளும் திந்துவிடும் எந்த குறை இருந்தாலும் இக்கணமே மாறிவிடும் ஆத்தாரை தன் வணங்கி நல்லா இளமெல்லாம் கொண்டாட மாறி தாயை தான் வழங்கி மக்கள் எல்லாம் கொண்டாட ஆண்டுக்கு ஒரு உழவ ஆனந்தம்மா கும்மி கொட்டி ஆடி வளரம் மாறி எம்மன் ஆவேதமாகவே கூப்பிடம்மா ஆடி வரும் மாறி எம்மன் ஆனந்தமாகவே கூப்பிடம்மா பஞ்சாங்கம் தான் பார்த்து நல்ல பக்குவமாக நாள் குறித்து திசைக்கு திசை கொடி நாட்டி மக்களுக்கு கொடுக்க ஊரையும் மாறை தெல்லவோ நல்ல உயரத்தில் கோடி ஏற்றி உகம்பதொரு மாறி எம்மனை ஊரெல்லாம் கூப்பிடம்மா பொங்கல் வைத்து பூஜை செய்து மூமகளை தான் வழங்கி தெருவில் உள்ள மக்களுக்கு தீராத நோய் வராதபடி மங்களமாய் கொண்டாடி மகிழ்ச்சியுடன் தான் வணங்கி மகிமையுள்ள மாரியம்மனுக்கு மகிழ்ந்து கும்மியை கொட்டுங்கம்மா மாசி மாதம் ஞாயிற்றுக்கிழமை மூத்த காலம் நாட்டி வைத்து அம்மா முச்சந்தி கோடி கட்டி சக்தி தேவி வர பாருங்கம்மா வாசலிலே பம்பலிட்டு நல்ல வண்ண வண்ண கோலம் திட்டி அங்க வாழை மரம் தண்ணிட்டி நமக்கு மறுத்து மாரியம்மா கரும்பாலே கலிருத்தி கதலி வாழை கட்டி வைத்து காந்தாலை லைட்டு மாட்டி கட்டழகி வர பாருங்கம்மா சக்தி கோயில் முன்னிலையில் நல்ல சவுக்கும் மர பம்பலிட்டு சக்தி கோவில் முன்னால நல்ல சவுக்கும் மர பம்பலிட்டு சதுராடி வராள எங்க சமயபுர மாரியம்மா சமந்தாடி வராளம்மா சங்கரியா மாரியம்மா வாடையும் மானக்குதம்மா அவ கொண்ட மகிழம்பூ காளி அவ பிறந்த இடம் நல்ல கலிங்க நாடு தேசம்மம்மா அழகு கருணை பிரகாச அவ வாடைக்க மழுதம்மா அவ கொண்ட இல காட்டு மல்லி வாசம் மகம்மக்கே தேவியவ விட்டிருப்பா தெய்வ கையிலாசம் கையிலாயம் விட்டு முள்ள அங்க கட்டழகி வர பாருங்கம்மா அந்த வனம் தந்திரந்து ஒரு நல்ல நல்ல மலர் எடுத்து வாழை நார் எடுத்து அதை மாறிக்கு கட்டி வைத்தோம்மா ஒரு செடிக்கு செடிக்கு பூவுகளை அதை சீராகவே தான் எடுத்து
கத்தோடு தான் விளங்கி படைக்க வரோம் பாருங்கம்மா கெட்டி வேறு கதம்ப ரோஜா வீசுமானம் கூடிடவே இதில் விளையாடி வரலம்மா வித்தகியாலும் மாரியம்மா ஆடி வரலம் பாருங்கம்மா இவா சென்று வரலம் பாருங்கம்மா அம்மா என்று அழைத்தவர்க்கு அருளை தரலாம் மாரியம்மா அவ வேப்பிலை காலகம் தானும் கொண்டு வீதி விளையாடி வந்திடுமா பச்சிலை காலகம் தலையில் ஏந்தி பத்தினி வரத பாருங்கம்மா பச்சிலை காலகம் தலையில் ஏந்தி பத்தினி வரத பாருங்கம்மா எங்க ஆயு மகம்மாரி வாசலில் எல்லாம் ஆனந்த கும்மியை கொட்டுங்கம்மா இப்படியாக நாமெல்லாம் கும்மி கொட்டு மகிழும் பொழுது என் ஆத்தா ஆனந்தமா விளையாடி என் சமயபுர மாரியம்மா எப்படி வருவாங்க அவ அங்கா சிலு சிலுக்க ஆர்ப்பரித்து தவழ்ந்து அங்கா சிலு சிலுக்க அவ பேரம்மா தவழ்ந்து ஆடி வரலாம் பாருங்கம்மா அழகமுத்து மாரியம்மா ஆடி வரலாம் பாருங்கம்மா அவ அழகமுத்து மாரியம்மா சமயபுரம் வீதி எல்லாம் நல்ல சந்தானங்க அம்மக்க மக்க சக்தி உமையவள் மாரியம்மா அவ சதுராடி வரலம்மா சக்தி உமை மாரியம்மா அவ சதுராடி வரலம்மா சக்தி உமை மாரியம்மா அவ சதுராடி வரலம்மா பெத்து எடுத்தவளே அம்மா என் பெரிய பாளையத்தான் எனக்கு பேர கொடுத்தவளே அரணி பவானியாத்தான் அரணி பவானியாத்தான் அம்மா பெத்து எடுத்தவளே அம்மா என் பெரிய பாளையத்தான் பேர கொடுத்தவளே ஆரணிய பவானியாத்தா தாயே பெத்து எடுத்தவளே அம்மா என் பெரிய பாளையத்தா பேர கொடுத்தவளே ஆரணி பவானியாத்தா அம்மா பெத்தவளே என்னை பாராயோ இந்த பிள்ளை கூரை என்னை தீராயோ நான் செய்த பிழை என்ன சொல்லாத்தா எந்தன் கண்ணெதிரே வந்து நில்லாத்தா பெத்து எடுத்தவளே அம்மாடி பெரிய பாளையத்தா பேர கொடுத்தவளே ஆரணி பவானியாத்தா ஆத்தங்கரம் ஏடையிலே அழகான புத்துருவா பாம்பாக வடிவெடுத்து பத்தினியை காட்சி தந்தார் ஆத்தங்கரம் ஏடையிலே அழகான புத்துருவா பாம்பாக வடிவெடுத்து பத்தினியை காட்சி தந்தார் பவானி அம்மா என்று பாருளையில் பெயர் படைத்தான் பாவாடை ராயணையே பக்கத்திலே காவல் வைத்தார் கண்ணனை காத்திடையே கலியுகத்தில் நீ பிறந்தார் அதனால் சங்கு சக்கரத்து ஆயுதத்தை வாங்கிக் கொண்டார் கண்ணனை காத்திடையே கலியுகத்தில் நீ பிறந்தார் அதனால் சங்கு சக்கர ஆயுதத்தை வாங்கிக் கொண்டார் பெரிய பாளையத்தில் பேரரசியாயம் வந்தார் பெரிய பாளையத்தில் பேரரசியம் வந்தாய் ரேணுகை வடிவினிலே கருவறை காட்சி தந்தாய் மஞ்சள் குங்குமம் ஜொலி
ஜோலிக்க மகிழ்ந்திருக்கும் பாளையத்தான் எடுத்தவளே அம்மாயம் பெரிய பாளையத்தான் எனக்கு பேரை கொடுத்தவளே ஆரணி பவானியாத்தான் என்ற பெத்தவளே என்னை பாராயோ இந்த பிள்ளை கூரை தன்னை தீராயோ நான் செய்த பிழை என்ன சொல்லாத்தா என்ற கண்ணெதிரே வந்து நில்லாத்தா பெத்து எடுத்தவளே அம்மானி பெரிய பாளையத்தான் பேரை கொடுத்தவளே ஆரணி பவானியாத்தா வேப்பிலையில் ஆடை கட்டி வேண்டுதல தீக்க வந்தோம் தீச்சட்டி ஏந்திக்கிட்டு திருக்கோவில் சுத்தி வந்தோம் வேப்பிலையில் ஆடை கட்டி வேண்டுதல தீக்க வந்தோம் தீச்சட்டி ஏந்திக்கிட்டு திருக்கோவில் சுத்தி வந்தோம் ஊழி கூடம் எடுத்து கோவிலிலே சாகை வார்க்க கஞ்சி கூடம் எடுத்து உன் கடும்ப செய்ய போக்க வந்தோம் பச்சரிசி மாவிடுத்து மாவிளக்கு போட்டு வந்தோம் நெய் விளக்க ஏற்றி வச்சு தாயே உன்னை சுத்தி வந்தோம் எங்க வேண்டுதல கேட்டிடம்மா வேதனைகள் தீர்த்திடம்மா கும்பிட்டு கை தொழுதோம் குடும்பத்தையே காத்திடம்மா பழைய காரியம்மா பவானி தாயே பக்தர்கள் எங்களையே பாதுகாப்பணியே சம்பிய வந்தோம் கை தொழுதோம் பம்பை செந்தில் உன்னை பாடி வந்தேன் எடுத்தவளே ஆரணி பெரிய பாளையத்தா எனக்கு பேரை கொடுத்தவளே அம்மானி பவானியாத்தா எடுத்தவளே அம்மானி பெரிய பாளையத்தான் பேரை கொடுத்தவளே ஆரணி பவானியாத்தான் இந்த பிள்ளையின் கூரைய கீராயோ அடி பெத்தவளே என்னை பாராயோ நான் செய்த பிழை என்ன சொல்லாத்தா எந்த கண்ணெதிரில் வந்து நில்லாத்தா எடுத்தவளே அம்மானி பெரிய பாளையத்தான் பேரை கொடுத்தவளே ஆரணி பவானியாத்தா அம்மா பெரிய பாளையத்தான் ஆரணி பவானியாத்தா அம்மா பெரிய பாளையத்தான் ஆரணி பவானியாத்தா பெரிய பாளையத்தான் ஆரணியா அம்மானி பவானியாத்தா ஆதிரோதி காலமதில் அம்மானி திருமுல்லை நகர்தனிலே அம்மா நீ அவராய் பச்சையானா ஆச்சரியமதாகவே ஒரு வாழை 3 குலை காத்திட அம்மா என் தாய பச்சையம்மா பச்சை வாழியம்மா அம்மானி ஆதரித்து அருள் புரிந்தான் அந்த ஆக்கார பொல்லாத 7 பேர் வீரர்களை எம்மானி ஆயரால் கருவறுத்தாய் ஆத்தாளும் பச்சமல குலத்தியா இந்த உலகம் எல்லாம் எம்மானி ஆடிய பெரும் பெத்தான் அந்த ஆரிமுத்து சுவாமிய மின்பீடகவரா எம்மானி யானை மேல் காக்க வைத்தாய் அம்மா அம்மா ஆரிமுத்து சுவாமிய மின்பீட கவலாங்கான மேல காக்க வைத்தாய் நீ ஆவேசம் கொண்டு பாரு அம்மா அந்த மானிடர முடியும் நிலபச்சை வாழியம்மா நீ ஆடிய வரங்கள் தந்தான் ஆதியே மன்னாதலிங்க சுவாமியுடன்
அடி இடபாகம் கொண்டவளே அம்மா மாணி அருளாடு சிங்கநகரு அந்த முனிகப்பட்டு வாழப்பந்தல் எல்லையிலே அடியாவத்தாரண புறம் வாழும் அழகு பச்ச வாழியுமையே இங்க பச்சை வாழி அம்மன் என்றால் இந்த அம்மா யாரு இவங்களுக்கு ஏன் பச்சை வாழி அம்மன் என்று திருநாமம் வந்தது தெரியுமா எப்படி சக்தி பெரிதா சிவம் பெரிதா என்று என்னாலும் ஒருவருக்கு ஒரு வேதங்களை பேசி அன்றாடம் சண்டையிடுவார் யாரு உமா மகேஸ்வரியும் ஆண்டவன் சிவபெருமான் அன்றொரு காலத்திலே இந்த அம்மா என்ன கேட்டா சுவாமி ஐயா சக்தி பெரிதா சாமி சிவம் பெரிதா 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 சொல்லி விடையா ஐயா சொல்லி விடையா சொல்லி விடையா ஐயா சொல்லி விடையா சக்தி பெரிதா சிவம் பெரிதா சொல்லையான்னு கேட்டாங்க ஆமாம் அப்ப இவர் என்ன சொல்றாரு என்ன சிவபெருமான் என்ன சொல்றாரு என்ன? சிவமே பெரிது பெண்ணே சிவமே பெரிது சிவமே பெரிது பெண்ணே சிவமே பெரிது உனக்கு அறியாததா பெண்ணே தெரியாததா அறியாதா பெண்ணே தெரியாதா உனக்கு அறியாததா தெரியாதா என்ன புதுசா கேக்குற பெண்ணையே பார்வதி சொன்னார் அப்ப இவரு மறுபடியும் கேக்குறாரு பார்வதி சிவன் தான் பெரிது நீ சொல்லு சக்தி பெரிதா சிவம் பெரிதா நீ சொல்லு என்று சொன்னார் அப்ப இந்த அம்மா என்ன சொல்றா என்ன சுவாமி சக்தி தான் பெரிது உலக சக்தி தான் பெரிது சக்தி தான் பெரிது உலகில் சக்தி தான் பெரிது சக்தி தான் பெரிது சுவாமி சக்தி தான் பெரிது சக்தி தான் பெரிது சாமி சக்தி தான் பெரிது ஐயா சங்கரனே உங்களுக்கு தெரியாததா சங்கரனே உங்களுக்கு தெரியாததா சாமி அறியாததா உனக்கு புரியாததா அறியாததா உனக்கு புரியாததா ஏமாதி சிவன பெருமானே தெரியாதா ஆதி சிவ பெருமானே தெரியாதா என்னங்க நான் உங்களை கேள்வி கேட்டா நீங்க திரும்ப என்ன கேக்குறீங்களே சக்தி தான் பெரிதுன்னு இந்த அம்மா சொல்றாங்க சிவன் தான் பெரிதுன்னு சிவபெருமான் சொல்றார் அப்ப போட்டி வார்த்தைகள் என்னது வார்த்தைகள் வாய் யுத்தம் அதிகமாகி போச்சு பார்த்தாங்க அந்த அம்மா என்ன சொல்றாங்க என்ன? சுவாமி சிவன் தான் பெரிதுன்னு சொல்றல்ல அதை நானும் ஏத்துக்கிறேன் அதை நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் நான் கேட்கும் கேள்விக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்ன என்ன பதில் இதுதானே கேட்கட்டுமா கேளுங்கள். அந்த ஆகாயத்தில் உதிக்க சூரியன் யார் ஆகாயத்தில் உதித்த சூரியன் யார் ஆகாயத்தில் உதிக்கும் சூரியன் யார் ஆகாயத்தில் உதிக்கும் சூரியன் யார் சூரியன் யார் சாமி சந்திரன் யார் சூரியன் யார் சாமி சந்திரன் யார் ஆகாயத்தில் உதிக்கும் சூரியன் யாரு சந்திரன் யாரு இத சொல்லுங்க சிவம் பெரிதுன்னு நானே அறிவிக்கிறேன் அப்படின்னு இந்த அம்மா சொன்னாங்க அப்ப என்ன சொல்றாரு என்ன? அடி பைத்தியக்காரி இந்த சாதாரண ரகசியம் கூட தெரியாமல் என்னுடைய இடபாகத்திலே இத்தனை காலமாகத்தான் இருந்து வருகின்றார் ஆனா இது தெரியாமலே சக்தி தான் பெரிதுன்னு என் கூட வாழாட வந்துட்டியே பெண்ணே நிஜமா தெரியாதா தெரியாது. நிச்சயமா தெரியாதா தெரியாது. உனக்கு தெரியாததா பெண்ணே புரியாததா தெரியாததா பெண்ணே புரியாததா தெரியாததா பெண்ணே புரியாததா தெரியாததா பெண்ணே புரியாததா அங்க சூரியன் பாலது கண்ணே சந்திரன் இடது கண்ணே சூரியன் வாழது கண்ணே சந்திரன் இழது அந்த கண்ணே சூரியன் பாலது கண்ணே சந்திரன் இடது கண்ணே சூரியன் வாழது கண்ணே சந்திரன் இழது கண்ணே பாழா போன பார்வதி பைத்தியக்காரி இது கூட தெரியாது இருக்க சூரியன் என்னுடைய வலதுகன் சந்திரன் என்னுடைய இடதுகன் இத சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ஓவன்னா அடங்க ஒன்னா கோவம் வந்து போச்சு என்னது கோவம் வந்து போச்சு நூறே நாம இடபாகத்தில் இருந்தாலும் இவர் அப்பப்ப சாபம் கொடுத்தாலும் நாம சென்று தமிழ் சாப துளைச்சு வந்தாலும் ஏமாத்துறதுக்கு ஒரு பெண் என்று பொய் சொல்வதற்கு ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு கிடையாதா இன்னைக்கு எத்தனை காலம் தான் அவர் ஏமாற்றுவார் இன்னைக்கு
ஏமாறுற மாதிரி கிடையாது. சூரியனும் சந்திரன் அவருடைய கண்கள் என்றால் இரு நேத்திரங்கள் என்றால் அதை மூடி பார்ப்போம் என்று மூடி பார்ப்போம். 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 இறுதி கண்களையும் இப்பொழுதே மூடி பார்ப்போம். கண்களையோ இப்பொழுதே மூடி பார்ப்போம். அந்த ரெண்டு கண்ணையும் இப்ப மூடி பார்ப்போம். ஆமா. அப்படி மூடணும்னு சொன்னா இவர் சொன்னது உண்மையா இருந்தா இந்த உலகமே இருள்மயமாகணும். அப்படி இல்லை என்றால் வெளிச்சமா இருக்கும். அப்ப நம்ம கிட்ட மாட்டிப்பாரு சிவபெருமான். அப்படி என்று என் அன்னை உமையவள் சக்தி உமா மகேஸ்வரி என்ன செய்யறாங்க? அந்த பரமானோட அம்மா கண் மூடினாள். பரமானோட அம்மா கண் மூடினாள். பரமானோட அம்மா கண் மூடினாள். பரமானோட அம்மா கண் மூடினாள். அங்க பத்தினியாளாம் தாயே பார்வதியும் தாயே பார்வதியோ பரமசிவனுடைய கண்ண பெண்ணால இருந்து மூடினாங்க. அப்படி மூடின உடனே அண்டத்தோடு அண்டம் 1008 அண்டம் சப்த சாகரம் சப்தகுல பர்வதம் 7 14 உலகமும் மேல 7 உலகம் கீழே 7 உலகம் அதல சுதல மகாதல தராதல ரசாதல கனிஷ்ட பாதாளம் சொல்லக்கூடிய இந்த 7 14 உலகமும் என்ன ஆச்சு? அங்க இருட்டாய் பாச்சே அம்மா இருட்டாய் போச்சு. இருட்டாய் போச்சே அம்மா இருட்டாய் போச்சே. அந்த ஈஸ்வரனின் கண்மாரைக்க இருட்டாய் போச்சு. ஈஸ்வரனின் கண்மாரைக்க இருட்டா போச்சே. அடி ஈஸ்வரனின் கண்மாரைக்க இருட்டாய் போச்சு. ஈஸ்வரனின் கண்மாரைக்க இருட்டாய் போச்சே. அந்த ஈஸ்வரனை கண்ணை மறைச்ச உடனே 7 14 உலகமும் இருள்மயமாகி விட்டது. பார்த்தாக தேவர்கள் எல்லாம் ஆகா பரமசிவனுக்கு ஏதோ அசம்பாவிதம் இருந்து விட்டது. அப்படி என்று அங்க தேவர்களும் மூவர்களும் தேடி வருகின்றார் கைலாயம். இத பார்த்த உடனே அம்மாவுக்கு என்ன ஆச்சு? அங்கே பயந்து விட்டால் ஆரணங்கி ஈஸ்வரியா பயந்து கொண்டு அந்த சிவனாருடைய அந்த கண்ணை மீண்டும் விடுவித்தால் கையை எடுத்தாங்க. எடுத்த உடனே மீண்டும் உலகத்திலே ஒளி பிறந்தது, வெளிச்சம் வந்தது. வந்து போச்சு சிவபெருமானுக்கு கோபம். அடி பார்வதி சண்டாளி சாபத்ரோகி என்னுடைய வார்த்தையை நம்பாமல் என் கண் மறைத்தாயே, உனக்கு சாபம் தன்னை பெண்ணே கொடுக்க போறே. சாபம் தன்னை பெண்ணே கொடுக்க போறே. அடி சக்தி ஓம் ஐயாவளே பார்வதியே. சக்தி ஓம் ஐயாவளே பார்வதியே. அடி சக்தி ஓம் ஐயாவளே பார்வதியே. சக்தி ஓம் ஐயாவளே பார்வதியே. உனக்கு சாபம் கொடுக்க போறேன். கொடுக்க போறியா? என்னை விட்டு பிரிந்து இருந்தால்தான் என்னுடைய பெருமை என்னுடைய அருமை உனக்கு தெரியும். அப்படி என்று சொல்ல என்ன சொல்றாரு? நீ ஆட்டு மணல் எடுத்து ஆவுகான உண்டு செய்து அம்மா நீ சேட்டு மணல் எடுத்து சிவலிங்க உண்டு செய்து அரணிய பரணே கங்காதரனை வென்று என்னை நோக்கி தேவ ஆண்டு ஆமா 100 வருடங்கள் என்னை பிரிந்து நீ தவமிருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க? அவ அழுதாள் அம்மா, அழுது புரண்டாள் அம்மா. 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 இந்த அரணாரை பிரியம்மனோ எல்லாம் மலே. அரணாரை பிரியம்மனோ எல்லாம் மலே. சாமி நான் தெரியாம தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி என்று சொன்னார். சாபம் கொடுத்ததுதான். நீ சென்று தவமிருக்க வேண்டும், சாபம் துளைத்து மீண்டும் வா அப்படி என்று சொன்னான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த அம்மா எங்க போறாங்க? அந்த காசி போகும் அம்மா வழியை தேடி. காசி போகும் அம்மா வழியை தேடி. அந்த கம்பாதிக்காரைக்கு வராளம்மா. கம்பாதிக்காரைக்கு வராளம்மா. அதோ ஓடி வருகின்றார் ஆட்டங்கரை தேடி. அவர் சொன்ன மாதிரி ஆட்டு மணலெடுத்து ஆவுகான உண்டு செய்து சேட்டு மணலெடுத்து சிவலிங்கம் உண்டு செய்து இந்த அம்மா கண்மூடி தவம் இருக்காங்க. எப்படி தவம் இருக்கின்றாங்க? அரகாரா சிவசிவா என்று சொல்லி. அரகாரா சிவசிவா என்று சொல்லி. அரகாரா சிவசிவா என்று சொல்லி. அரகாரா சிவசிவா என்று சொல்லி. ஆதிசக்தி சிவன் பூசை செய்கிறாளா. ஆதிசக்தி சிவன் பூஜை செய்கிறாரா. ஓம் நம
நமசிவாயா ஓம் நமசிவாயா என்று நமசிவாயா. இந்த அம்மா கண்மூடி தவமிருக்கின்றார். கண்மூடி தவம் இருக்கின்றார். தவம் இருக்கின்றார். அப்படி தவம் புரியக்கூடிய வேளையிலே வேளையிலே. அதோ 100 ஆண்டு தேவ ஆண்டு முடிய போகின்ற தருணம் பார்த்தா சிவபெருமான் சடாபாரத்தில் இருக்கும்படியான கங்கா தேவி கங்காதேவி. இந்த சிவபெருமானை இந்த பார்வதி இடமாக வந்தார் ஒரு நொடி கூட நிம்மதியா இருக்க விட மாட்டார். அதனால இவருடைய தவத்தை கலைக்கணும். என்னதே நிஷ்டையை குலைக்க வேண்டும். அப்படி என்று அந்த ஆத்துல காஞ்சு போய் வெறும் மணலா இருந்தது பாரு. அந்த காய்ந்து போன வற்றி ஆற்றிலே அந்த கங்கா தேவி என்ன சாதாரணமானவளா என்ன செய்தா? அவ இருகாரையும் கங்கை பிறண்டு வாரா. இருகாரையோ கங்கை பிறண்டு வாரா. ஓவென்ற சத்தத்துடன் ஓடி வாரா. ஓமென்ன சத்தத்துடன் ஓடி வாரா. அவ ஓவென்ற சத்தத்துடன் ஓடி வாரா. ஓமென்ன சத்தத்துடன் ஓடி வாரா. தவத்தை குலைக்க வேண்டி ஆமா. இருகரையும் வெள்ளமாக பிறண்டு திடீர் வெள்ளப்பெருக்கு அப்படியே பிறண்டு ஓ வெண்ண சத்தம் சத்தத்தோடு வருகின்றார். வரக்கூடிய வேலையிலே இந்த அம்மா பார்த்தா கண்ண திறந்து ஆஹா இந்த கங்கா தேவி சண்டாள பாவி இப்படி நம்முடைய தவத்தை கலைக்க வருகின்றாளே. இதையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு பரமசிவன். சரி சரி இடபாகம் போய் பேசிக்கிறேன். அப்படி என்று இந்த அம்மா யார கூப்பிட்டாங்க? யார கூப்பிட்டாங்க? ஹரியோ ஹரி ஹரி நாராயணா. ஹரியோ ஹரி ஹரி நாராயணா. கண்ணா கோவிந்தா. ஹரியோ ஹரி ஹரி நாராயணா. ஹரியோ ஹரி ஹரி நாராயணா. என்ற ஆபத்தில் காத்திடவே வாராயண்ணா. ஆபத்தில் காத்திடவே வாராயண்ணா. அண்ணா கோவிந்தா நாராயணா என்று இந்த அம்பாள் கூக்குரல் விடுத்து அழுதார். அழுத உடனே தங்கச்சி அழும் பொழுது அண்ணன் பார்த்திருப்பாரா? இருக்க மாட்டார். திரைதா திரைதா துவாபர களி என்று சொல்லக்கூடிய ஆன்மீகம். 4 யுகத்திலும் எப்பொழுது அபய குரல் விடுத்தாலும் அண்ணா என்று எழுதாலும் ஓடி வந்து காப்பாற்றி அபயக்கரம் கொடுப்பவர் யாரு? மாயக்கண்ணன். இந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்தார்? அந்த திருமாலாகப்பட்டவர் இந்த ஆற்றில வந்து பார்த்தார். கங்காதேவி தடுத்து பார்த்தார். அவங்க நிக்கிற மாதிரி இல்ல. தவத்தை கலைக்காக வேகமா வராங்க. அதனால இவர் என்ன செய்தார்? அந்த திருமால் நெடுமாலாகத்தான் அவதாரம் கொண்டு அந்த ஆற்றில என்ன செய்தாரு? அவ குறுக்க நல்லோ கோவிந்தன் படுத்தார் ஐயா. குறுக்க நல்ல கோவிந்தன் படுத்தார் ஐயா. ஐயா வருகின்ற வெள்ளத்தையும் தடுத்தார் ஐயா. வருகின்ற வெள்ளத்தையோ தடுத்தார் ஐயா. அவர் வருகின்ற வெள்ளத்தையும் தடுத்தார் ஐயா. வருகின்ற வெள்ளத்தையோ தடுத்தார் ஐயா. குறுக்க படுத்தார் வருகின்ற வெள்ளத்தை தடுத்தார். இந்த கங்கா தேவி வெள்ளத்தை தாண்டி போக முடியுமா? முடியாது. பகவானை தாண்டி போக முடியுமா? முடியாது. அவரை தாண்டி சென்றால் என்ன ஆகுமோ ஏதாகுமோ? பகவானை அவமதித்ததாக சென்றுவிடும். பகவானை அவமதித்ததாக போய்விடும். அப்படி என்றுதானே இந்த அம்மா என்ன செய்தார்? அதுவோ தலைபாக வழியாக அணைய உடைத்துக் கொண்டு ஒரு பாகம். என்னது? தலை வழியாக. ஆமா. அதுவோ கால் மாட்டின் அந்த ஒரு பாகம் பாத வழியாக செய்யாறு பாலாரகத்தின் 2 ஆறுகளாக பிரிந்து ஓடியது. பிரிந்து ஓடியது. என்னாரு? செய்யாறு பாலாறு. அப்படி 2 ஆறுகளாக பிரிந்து மீண்டும் ஒன்றாக இணைந்து அந்த அம்மா பூஜையை குலைக்க வருகின்றார். தவத்தை குலைக்க வருகின்றார். பார்த்தாங்க இந்த அம்மா ஆதி பராசக்தி அன்னை பார்வதி. ஆகா மண்ணா லிங்கம் செய்து இத்தனை காலமாக போய் செய்து வருகின்றோமே. வருகின்ற வெள்ளப்பெருக்கு இந்த மண்ணா செய்த லிங்கத்தை இந்த ஆவுகானத்தை உடைத்து விட்டால் பூசை குழந்து விடுமே. அப்படி என்று கங்காதேவி வந்து விட்டாலே, அருகில் வந்து விட்டாலே. அப்படி என்று இந்த அம்மா அஞ்சு பயந்து கொண்டு அது மண்ணா செய்யப்பட்ட லிங்கத்தை அவங்க என்ன செய்தாங்க? கரந்தி வீடும் லிங்கம் கரந்தி வீடும் அவ என்று சொல்லி கட்டி பிடித்தார். லிங்கம் கரைஞ்சு விடுமே. அப்படி என்று அந்த லிங்கத்தை கட்டி அணைத்தார். அணைத்த வேளையில இதுதான் சமயம் என்று யாரு? சிவபெருமான் என்ன செய்தாரு? அந்த லிங்கத்தை உடைந்து கொண்டு அவர் அண்ட சராசரமாக ஆவேசமாக இருந்து அடி பைத்தியக்காரி ஆண் முகத்தினாலே
நீ ஒரு நிஷ்டையில இருப்பதை மறந்து தவநிலையில இருப்பதை மறந்து கணவன் வேணும் என்ற ஆசையோடு என்னை கட்டி தழுவி விட்டாய் என்று சொன்னார். ஐயோ சுவாமி, இல்லை சுவாமி, அந்த கங்காதேவி பெருக்கெடுத்து வந்து இந்த பூஜையை குளத்து விட போகின்றார், தவம் கலைஞ்சு விட போகின்றது என்ற பயத்தினால்தான் சுவாமி நான் கட்டி அணைத்தேன். அப்படி என்று இந்த அம்மா அழுது புலம்புறாங்க. இவர் ஒத்துக்கிற மாதிரி கிடையாது. எப்பொழுது உன்னுடைய சனமாகப்பட்டது, உன்னுடைய மேனியாகப்பட்டது என் மீது பட்டதோ, இந்த கரத்தோடு இத்தனை ஆண்டு காலமாக நீ செய்து வந்த தவம் எல்லாம் இன்றோடு கலைந்து விட்டது. மீண்டும் தேவாண்டு 100 ஆண்டு தவம் இருந்து அது பூர்த்தி அடைந்தால் நான் உனக்கு மன்னாத லிங்கமாகத்தானே காட்சி கொடுப்பேன் என்றுதானே தோன்றி அது மீண்டும் சாபம் கொடுத்து மறைந்தார். இந்த நேரத்திலே இந்த அம்மா என்ன செய்யறாங்க? நான் என்ன செய்ய போறேன் என்று எங்கே அழுதாளம்மா ஈஸ்வரியா, அங்க எக்காலம் சென்றிடுமா ஈஸ்வரனை பார்த்திடவே, அழுது நல்லோ புலம்பி கொண்டு ஆதிசக்தி அருணயம்பதி தேடி வரா, அழுது புலம்பிக் கொண்டு அன்னை உமையவது அருணயம்பதியை தேடி வருகின்றார். அப்படி தேடி வரும்படியான வேளையிலே தனக்கு பூஜைக்கு காவலாக என்னது பூஜைக்கு காவலாக மலரும் ஜலமும் கொண்டு வர வேண்டி யார கூப்பிடுறாங்க? அதோ தன்னுடைய இணைய மகனாக விளங்கபடியான திருமுருகப் பெருமான் ஐயா சக்தி வேடி வேலவனே, சக்தி வடி தாயார்க்கு துணையாக வந்திடையா, மகனே முருகா, உன் தகப்பனிட்டு சாவம் துளைக்க வேண்டி என்னுடைய பூஜைக்கு பக்கத்துணைக்கு அவளாக வாயப்பா என்று அழைக்க, அம்மா நான் வருகின்றேன் அப்படி என்று வந்தான். அப்படி நடக்கும்படியான வேலையிலே என்ன ஆச்சு? இந்த அம்மாவுக்கு ஆற்று மணல் கொப்பளிக்க, அன்னையாரோ நடை நடக்க முடியாமல், அங்க உச்சியிலே வெயில் அடிக்க, அவ உள்ளங்காலோ அம்மா கொப்பளிக்க, மகனே முருகா, என்னால நடக்க முடியவில்லையடா. அப்படி என்று உச்சி வெயில் ஆத்து மணல் நடந்த அப்படி இருக்கும். அப்பா நீ சிறு பிள்ளை நடந்து விடுகின்றாய், தாயால் முடியவில்லை அப்பா என்றுதானே என்னுடைய சக்தி எல்லாம் பறித்து கொண்ட யாரு? சிவபெருமான். அதனால என்னால நடக்க முடியவில்லை அப்பா அப்படி என்று சொல்லி அமர்ந்து விட்டார். ஓடி சென்றார். அருகினிலே சுத்தி பார்த்தா என்ன இருக்கு? பெரிய தோட்டம். என்ன தோட்டம்? வாழை 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 தோட்டம். அந்த வாழை தோட்டத்துல என்னென்ன மரம் இருக்கு? அங்க கறிவாழையா எம்மா செவ்வாழையா, அங்க காய்த்திரலோ குடுங்கி வரும் மலவாழையா, கருவாழை செவ்வாழை காத்து குலுங்கிடும் மலவாழை, எத்தனையோ விதமான வகையான வாழை மரங்கள். அந்த வாழை மரத்தை எல்லாம் கொண்டு வந்து இந்த அம்மாவுக்கு அட வாழம் மர பந்தளிட்டா, வாழ்வரசி பத்தினியால் பார்வதிக்கு, அம்மா வாழை மரத்தால பந்தல் போட்டேன் போதுமா என்று கேட்டேன். எப்பா மகனே போதும் எப்பா, இங்கேயே நான் நவம்பரிக்க போறேன். அதுக்கு என்ன வேண்டும்? மலரும் ஜலமும் வேண்டும். முந்தி முதலாக மலர் கூட பிறகு முதல்ல ஜலம் வேண்டும். ஜலம் கொண்டு வருவாயடா மகனே என்று சொல்ல எல்லா திசைகளும் சென்று பார்க்கின்றார். எங்கேயுமே ஜலம் கிடையாது. அதோ 7 குன்றுகள். என்னது? 7 குன்றுகள் இருந்தது. பார்த்தா அந்த குன்றுகள் மீது ஏறி நின்று பார்ப்போம் தூரத்தில் எங்கேயா ஜலம் கிடைக்கா அப்படி என்று அந்த குன்றுகள் மேறி ஏறி அந்த ஜலம் இருக்குதான் பார்க்க சக்தி வேலை ஊன்றி நின்றார். சக்தி வேலும் பட்ட உடனே அவருடைய திருப்பாதம் பட்ட உடனே இந்த 7 குன்றுகளும் திட்டு 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 என்று வெடித்து
வெடித்து அதில இருந்து யார் வர்றது? அங்க தாடி சாடை நல்ல குலுங்கிடவே தவ யோகி 7 முனி ஓடி வர தாடி சடை குலுங்க கழுத்துல உத்ராட்ச மாலை கையில கமண்டலம் காவி உட பெருத்த சரீரம் 7 பேர் கல்ல வெடிச்சுக்கிட்டு வெளியே வந்த உடனே ஓடி வருகின்றார் முருகனிடத்தில். முருகன் இந்த 7 பேரையும் பார்த்து பயந்து கண்டு எங்க வராரு? அம்மா அம்மா என்று சொல்லி அம்மா அம்மா அபயம் அம்மா 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 என்று சொல்லி அஞ்சி பாயந்து கொண்டு வராரம்மா அம்மா 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 பார்த்தா மகனே முருகா ஏனப்பா ஓடி வருகா என்று கேட்டார். அம்மா நான் ஜலம் எடுக்க சென்றேன், எங்கும் ஜலம் காணவில்லை. இந்த சித்திரை மாதம் கத்திரி வெயில். என்னது சித்திரை மாதம் கத்திரி வெயிலே எல்லா இடமும் காய்ந்து உழந்து போய் கிடக்கின்றது. ஜலமில்லை என்று இந்த 7 குண்டுகள் மேல் ஏறி பார்த்தா எங்கேயாவது தூரத்தில் ஜலம் இருந்தா தெரியும் என்று ஏறி என்னுடைய சக்தி வேலை ஊண்டு எட்டி பார்த்தேன். அம்மா இந்த 7 குண்டுகளும் திடீர் திடீர் வெடித்து அதிலே இருந்து யாரோ தெரியவில்லை தவ முனிகள் யோகிகள் யாரோ சாமியார்கள் எனக்கு சாபம் கொடுக்க என்ன தெரிஞ்சிட்டு வராங்க. அம்மா நான் 5 பயந்து ஓடி வந்து விட்டேன்னு சொன்னார். இவர் சொல்லி முடிக்கவும் அந்த 7 முனிகள் அங்கே வரவும் சரியாக இருந்தது. அப்பா நீங்கள் யார்? என் பிள்ளை என்ன தவறு செய்தான்? உங்களுடைய தவத்தை குலைத்து விட்டானா? சொல்லுங்களையா என்று கேட்டார். அம்மா எங்களுடைய தவத்தை உங்கள் பிள்ளை குலைக்கவில்லை. நாங்கள் பெற்ற சாபத்தினாலே நாங்கள் 7 பேரும் 7 குண்டுகளாக இருந்தோம். எங்களுக்கு சாப விமோசனம் என்னவென்றால் முருகப்பெருமானுடைய திருப்பாதமோ அவருடைய சக்தி வேலாயுதமோ எப்பொழுது எங்கள் மீது படுகின்றதோ அன்றோடு எங்களுக்கு சாப விமோசனம் என்று சாபம். இன்று திருமுருகப்பெருமானுடைய திருப்பாதமும் அவருடைய சக்தி வேறும் பட்ட காரணத்தினாலே இன்று எங்களுக்கு சாபம் தீர்ந்து விட்டதம்மா அப்படி என்று சொன்னார். ஐயா நீங்கள் யார்? உங்களுடைய பேர் என்ன கேட்டார். என்ன சொல்றாங்க? முத்துமுனி, லாடமுனி, கருமுனி, செம்முனி, கும்பமுனி, வேதமுனி, சட்டாமுனி. நாங்கள் 7 பேர் அம்மா அப்படி என்று சொன்னார். சரி உங்களுக்கு சாபம் தீர்ந்து விட்டது, நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொன்னார். அம்மா உங்களுடைய தவம் பூர்த்தி அடையாமல் என்னது தவம் பூர்த்தி அடையாமல் நாங்கள் ஒரே ஒரு அடி கூட பிரட்டி வைக்க மாட்டோம். உங்களால் சாபம் தீர்ந்த எங்களுக்கு இதோ எங்களால் முடிந்த உதவி உங்களுக்கு காவலாய் இருக்கின்றோம் அப்படி என்று அம்பாவுடைய தவறலைக்கு 7 பேரும் காவலாய் அமைந்து விட்டார். இவர்களும் தவம் இருக்க இந்த அம்மாவும் தவம் இருக்க தளரும் மலரும் கொண்டு வந்து முருகப்பெருமான் விளையாட புறப்பட்டு விட்டார். அந்த நேரத்திலே அந்தர வீரன், ஆகாய வீரன், மந்திர வீரன், மகேந்திர வீரன், எரி வீரன், ரணவீரன், அதோ அக்கினி வீரன், பாதாள சொல்லக்கூடிய அந்த அசுர குலத்தை சேர்ந்த யாரு? அந்த பாதாள வீரன், பாதாள வீரன், பாதாள அரக்கன் சொல்வார்கள். அந்த பாதாள வீரனாகப்பட்டவன் இந்த சிவனும் சக்தியும் ஒன்று சேர்ந்தார். இந்த முருகப்பெருமான் மறுபடியும் சூரர்களை சம்ஹாரம் செய்ய புறப்பட்டு விடுவான். இவன் தாயோடு அங்கே இருக்க வேண்டும். இந்த தேவைகளை எல்லாம் நாம் அழித்து சம்ஹாரம் செய்ய வேண்டும். அப்படி என்று அந்த பாதாள வீரனாகப்பட்டவன் கண்மூடி தவம் இருக்கும். இந்த பார்வதி அம்மனுடைய அந்த தவறலைக்கு ஓடி வந்தார். இந்த 7 முனிகளும் தவம் இருக்க, அன்னையும் தவம் இருக்க, யாருக்குமே அம்மா தெரியாமலே அங்கோருவர் அம்மா காணாமலே யாருக்கும் தெரியாமல் அங்கொருவர் காணாமல் பூஜை பெட்டி களவாடி சென்று விட்டான். யாரு? பாதாள அரக்கன். அப்படி செல்லக்கூடிய வேலையிலே அதுவும் அந்த பூஜை போட்டு எடுத்துட்டு எங்க போறான்? நான் முன்னே குறிப்பிட்டது போல கீழே 7 உலகம், அதல சுதல மகாதல தராதல அசாதல கனிஷ்ட அந்த பாதாள உலகம் சென்று விட்டான். ஆமா அப்படி சென்ற வேலையிலே இந்த அம்மா கண் விழித்து பார்த்தா தவம் குறைந்து விட்டது. ஆகா இந்த தவம் மீண்டும் தொடர வேண்டும் என்றார். இந்த பூஜை பெட்டி வேண்டும். இந்த 7 மணிகளத்தில் அழுது புலம்புகின்றார். அவர்களாலும் ஒன்று செய்ய முடியவில்லை. அப்பொழுது மறுபடியும் யாரை கூப்பிடுறாங்க? அண்ணா கோவிந்தா, அண்ணா அண்ணா மணி வண்ணா வண்ணா, அண்ணா மணி வண்ணா வண்ணா, ஆபத்து வேலையிலே காரும் அண்ணா, ஆபத்து வேலையிலே காரும் அண்ணா,
காக்க வேணும் அண்ணா கோவிந்தா அப்படி என்று எழுதார். ஆமாம். சரி, இந்த பாதாள வீரனாகப்பட்டவன் அதோ திருப்பார்கடலே சென்று மூழ்கி விட்டான். பாதாளத்தில் இருக்கான். அவனை பிடிக்கிறன்னா அவனுக்கு தகுந்த அவதாரம் கொள்ள வேண்டும். அப்படி என்று 7 முனிக்கு இளைய முனியாக எப்பணி வாழும் முனி சுவாமியாக அவர் வரிவெடுத்தார் எம்பெருமான். எப்படி வராரு? அண்டசராதரமாய் அதட்டியத்தார் எழுந்து அண்டரண்டம் கிடுகிடுங்க ஆர்ப்பரித்த 7 முனியும் தண்டையொடு வெண்டையோ சதிரால் அபதக்கமோ அவர் சதுர் பூஜை நட்டின் அழகும் அம்மா அஞ்ச வேண்டாம். அண்ணன் இருக்க அரை நாடியில் அவனை பிடித்து வருகின்றேன். உன்னுடைய பூஜை பெட்டி மீட்டு வருகின்றேன். அப்படி என்று எவ்வளவு தூரம் ஒரு அடி வைக்கிறார் தெரியுமா? அவர் தூக்கி அடி வைத்தாரையா, தூக்கி அடி வைத்தாரையா, 90 காலவழி 90 காலவழி அவர் எடுத்து அடி வைத்தாரையா, எடுத்து அடி வைத்தாரையா, 800 காலவழி 800 காலவழி அப்படி 8 அடி வைத்து வருகின்றார். அதோ பார்க்கடலுக்கு போனாரு. அவர் என்ன செய்தாரு? மண்டியிட்டு அமர்ந்து தன்னுடைய நாசிகினால் உறிஞ்சுகின்றார் கடல் ஜலத்தை. அப்படி உறிஞ்சும்படியான வேளையிலே 3 சுற்று முழு ஜலமோ வடிந்து விட்டது. அதில் இருக்கின்ற மச்சங்கள் சொல்லக்கூடிய மீன்கள் எல்லாம் ஓடி வந்து எம்பெருமானே நாராயணா, உன்னுடைய அவதாரமான நாங்கள் இந்த ஜலத்தை நம்பி வாழ்கின்றோம். அசுரனை அழிக்க வேண்டி எங்களுடைய உயிரை கொள்ளலாமா? அப்படி என்று அவையை குலவெடுத்து வாழ்முனி தோல் புறத்திலே 2 சேல்கண்டைகள் ஓடி வந்து ஆண்டவனத்திலே அவையை குலவெடுத்ததான். ஐயா, அஞ்ச வேண்டாம், பதற வேண்டாம். நடப்பதெல்லாம் நன்மைக்கு. காரணம் இல்லாமல் எந்த காரியம் நடைபெறாது. அதனாலே உங்களுடைய உயிருக்கு ஆபத்தில்லை. அப்படி என்று முழு ஜலத்தையும் உள்ளே எடுத்தார். எடுத்த வேளையிலே 5 பயந்து ஓடினான் பாதாள வீரன். அப்படி ஓடக்கூடிய வேளையிலே அவனை மயிர் பிடித்து இழுத்து வந்து தாயாருடைய தவறலை கொண்டு வந்து மீண்டும் அம்பா தவறலையை துவங்குகின்றார். இவனை எப்படியா விட்டார்? இனி தேவர்களுக்கு நிறைய தொல்லை கொடுப்பான். அப்படி என்று இந்த அம்பாவுடைய பூஜை முடியும் வரை என்ன செய்யணும்? காவலுக்கு நாம வாசல்ல உட்காரணும். அப்படி என்று எங்கள் வாழ்முனி சுவாமியாகப்பட்டவர் அந்த பாதாள வீரனை அவனை அப்பவே கொண்டு இருப்பார். ஏன் அவனை கொள்ளவில்லை? எதுக்காக அவனை வதை செய்யவில்லை? மிகுந்த சிவபக்தி உடையவன். அதனாலே அவனை கொல்லாமல் வண்ணமாக அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து தன்னுடைய பாதத்திலே வைத்து அதோ தன்னுடைய வலது காலை எடுத்து அந்த பாதாள வீரனுடைய சிரசில வைத்து அப்பாவுடைய காவலுக்கு நின்றார். தேவ வருடம் பூர்த்தியானது. ஆனால் அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அந்த முருகப்பெருமான் கொண்டு வந்து வெட்டி வைத்தாரு வாழை மரம். அந்த வாழை மர பந்தலிலே வாழ்வரசு தவம் இருக்க என்ன நடந்தது? அங்க வெட்டி வச்ச எம்மன்னைக்கு வாழை மரம் அங்க துளிர் வெட்டி எம்மாடி காய்க்குதடி. வெட்டி வச்ச தாயாரே வாழை மரம் தாயே தாயாரே காய்க்குதடி. வெட்டி வச்ச வாழை மரம் துளிர் விட்டு காய்க்க அது ஒரு வாழை 3 குலை காய்க்க ஆச்சரியமாகத்தானே அம்பாள் தவம் முடிந்தது. சிவபெருமான் மன்னாத லிங்கமாக மன்னாத சுவாமியாக காட்சி கொடுத்து அம்மா நீ பச்சை வாழை பந்தலிலே பச்சை நிதியுமாக இருந்து தவம் இருந்து முடித்ததினாலே இன்று முதல் நீ பச்சை அம்மன் என்றும் இந்த வாழை பந்தலிட்டு நீ தவம் இருந்த இடம் வாழை பந்தல் என்றும் முனிகப்பட்டிலே நீ அருள்மிகும் பச்சையம்மனாகவும் அதோ சென்னையிலே திருமுல்லை வாயிலே அருள் தரும் பச்சையம்மனாகத்தானே ஆலயம் கொண்ட அருள்வாளிப்பாய். நீ மக்களுக்கு கும்பிட்டோருக்கு குலதெய்வமாகவும் காவதெய்வமாகத்தான் இருப்பாய். பச்சையம்மன் என்றும் பச்சை வாழி அம்மன் என்றும் இந்த உலகமெல்லாம் அருள் கொடுப்பாய். அப்படி என்று சொல்ல இந்த அம்மா ஏண்டி அழைக்கின்ற வேளையிலே அவ 7 முனி குட்டா மூடலா இங்க வாழும் முனி சுவாமி குட்டா மூடலா தாயே
கொக்கரித்து எண்டமதிர கூட்டமிட்டே ஒரு பேயலும் பூதமும் குருமுனிவன் பிசாசு பில்லி விந்தையாய் சாகினி டாகினி மோகினி திரிசூலி அட்டேரியும் நக்கி வீர வீரர்களும் ராட்சத கணங்களும் விடுபட்ட ராவரிஷியும் உன் வீர பண்டாரமும் சாட்டையும் மணிகளும் காணவே திடுக்கிட்டுதான் ஓ எம்மி ஓய் போயினே நக்கி ஓடுமே கொக்கரித்து முத்தினி அடியேனை காட்சி ரச்சித்திடும் எம் மகாவீர பாஞ்சாலிதாய வருமா எம்மாறி வனக்கிளி கதம்பமணி குங்கும வசந்த நெறி எம் மதிரூப பாஞ்சாலியுமையே அம்மானி அக்கினி இல்லம்மா பிறந்தவளே பிறந்தவளே அடி அழியாத தாயே நீ பத்தினியே பிறந்தவளே உமையவளே அம்மா நெருப்பினிலே அம்மா பிறந்தவளே பிறந்தவளே அடி நீலவண்ணம் அம்மா நீ சோதரியே திரௌபதி அம்மா அடி பாஞ்சாலியே அடி பத்தட்டி நாளாகவே நாளாகவே அந்த பாரத போர் அம்மா முடித்தவளே நாளாகவே அடி தாயே எம்மா நெஞ்சளவு அக்கினிய தாயே நீ நிறைகண்டு பாஞ்சாலி கத்தவளே தாயே உமையவளே உலக்கே காப்பு கட்டி எம்மா திருநாளடி அடி கண்கண்ட திரௌபதிய உந்தனுக்கு திருநாளடி உமையவளே உன் வீரகாந்தா எம்மனைக்கு பட்ட இடம் இன்னைக்கு வினைகளெல்லாம் தாயே பறக்குதடிய பட்ட இடம் உமையவளே அடி திமிதி திருநாளம்மா அடி திரௌபதிய தாயே உன் வாசலிலே
மக்களை எல்லாம் காத்திடம்மா தேர்ல வருது யாருங்க? மாசி தேர்ல மலையனூரா வரா. மாசி தேன பாரு தாயே மலையனூரா பேரு ஆடி வந்தாளாங்காளி ஓடி வராளாம் அம்மாடி ஆடி வராளாம் மாசியிலே தேரு மலையனூர பேரு ஆடி வந்தாளாம் அங்காளி ஓடி வந்தாளாம் அவ ஓடி வந்தாளாம் அலை மோதும் கூட்டம் வேஷம் போட்டு ஆட்டம் ஓடி வந்தோமே தேர் முன்னே ஆடி வந்தோமே அங்காளி ஆடி வந்தோமே இந்த உலகத்திலே உள்ள எல்லா தெய்வத்திற்கும் ஒரே தேர் அந்தந்த ஆலயத்திற்கும் ஒவ்வொரு தேர் அந்த தேரிலே அம்பாளோ ஆண்டவனோ பவனி வந்து அந்த தேரை சிங்காரம் செய்து பவனி வந்து அதோடு அந்த அலங்காரத்தை எல்லாம் கலைத்து அந்த தேர் மண்டபத்திலே நிறுத்தி விடுவார் மறு ஆண்டு அந்த உற்சவத்தின் பொழுதுதான் அந்த தேரை அலங்காரம் செய்து அந்த தேரிலே பவனி வருவார் என் மலையின் ஒரு அம்மாவுக்கு ஆண்டுக்கு ஒரு புதிய தேர் உண்டு செய்து அதிலே இந்த பூமியை தேராக்கி 4 வேதங்களை ருக்வேதம் யசூர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை 4 சக்கரங்களாக்கி என் அன்னையாகப்பட்டவள் என்ன செய்வா தெரியுமா? உலகில் உள்ள தெய்வத்திற்கு ஒரே தேரம்மா ஒரே தேரம்மா உலகில் உள்ள தெய்வத்துக்கு ஒரே தேரம்மா காலமெல்லாம் ஒரே தேரம்மா உனக்கு மட்டும் ஆண்டுக்கு ஒரு புதிய தேரம்மா புதிய தேரம்மா செம்ம கொடி பறந்திடவே சிரிச்சு வராளாம் அன்னம் போல அசைந்து அசைந்து ஆடி வராளாம் செம்ம கொடி பறந்திடவே சிரிச்சு வராளாம் அன்னம் போல அசைந்து அசைந்து ஆடி வராளாம் தேர பாரம்மா தேரு மேல யாரம்மா ஊர கேளம்மா மலையனூர் அங்காளி பேரான் அங்காளி பேரான் மாசியிலே தேரு மலையனூர பாரு ஆடி வராளாம் அங்காளி ஓடி வராளாம் தேர் மீது ஏறி வராளாம் எங்க அம்மா தேரு இந்த உலகத்திலே தேர் இழுத்தாங்கன்னு சொன்னா வீதி வழியாக மக்கள் வாழும் பகுதி வழியாக வரும் என் அங்காள பரமேஸ்வரி அந்த தாண்டவராயனோடு எங்க வருவாங்க? நடல சூடலையில தேரில் வருவாளாம் ஏரியில் வருவாளாம் நடல சூடலையில தேரில் வருவாளாம் ஏறி வருவாளாம் நாளை வீதி கதிகலங்க ஓடி வராளே ஓடி வராளே படம் பிடிக்க இடம் இல்லாமல் மக்கள் எங்குமே பஞ்சு முகம் பார்த்ததுமே கண்ணு கலங்குமே படம் பிடிக்க இடம் இல்லாமல் மக்கள் எங்குமே பஞ்சு முகம் பார்த்ததுடன் கண்ணு கலங்குமே புல்லரிக்குதம்மா உந்தன் சொல் பலிக்குதம்மா புல்லரிக்குதம்மா உந்தன் சொல் பலிக்குதம்மா சுடலக்கரையிலே நீ குறி உரைக்கையிலே அங்காளி குறி உரைக்கையிலே மாசையிலே தேரு மலையனூர பாரு ஆடி வராளாம் அங்காளி ஓடி வராளாம் தேர் மீது ஏறி வராளாம்
அந்த மாசியிலே அம்மா தேர் மீது வராங்கன்னு சொன்னா ஆமா. கொஞ்ச நெஞ்ச கூட்டமா எவ்வளவு பக்தர் கூட்டம் ஆமா. மஞ்சள் நிற ஆடை கட்டி அம்பாருடைய மலையனூரா மணிமாலை அணிந்து ஆமா. கையிலே காப்பு கட்டி சிறுவர் முதல் பெரியவர் வரை ஆமா. எப்படி வருவாங்க எப்படி? அலை அலையா மக்கள் கூட்டம் கூடி வந்ததம்மா கூடி வந்ததம்மா தாயே அம்மா அலை அலையா மக்கள் கூட்டம் கூடி வந்ததம்மா கூடி வந்ததம்மா மலையரசன் மகளே உன்னை காண வந்ததம்மா காண வந்ததம்மா ராப்பகலா காத்து கிடக்கும் அம்மா உன்னையே காத்திடவே வாசலில கூடி வந்தோமே ராப்பகலா நாங்க காத்து கிடக்கின்றோம் அம்மா பர்வத ராஜகுமாரி குந்தல் தேர் இழுத்திடவே அவ தேரப்பாரம்மா தேரு மேல யாரம்மா அவ ஊர கேளம்மா மலையன்னூரம்மா அங்காளி பேருதானம்மா மாசையிலே தேரு மலையன்னூர பாரு தேறி வராளாம் அங்காளி தேரில் வராளாம் தேர் மீது ஏறி வராளாம் பம்பை உடுக்கை முழங்கிடவே தேரில் வந்தாளாம் ஏறி வந்தாளாம் பம்பை உடுக்கை முழங்கிடவே தேரில் வந்தாளாம் அங்காளி ஏரில் வந்தாளாம் தப்பட்டை மேலம் முழங்க தாயார் வந்தாளாம் பவனி வந்தாளாம் கோடி கோடி சனங்களெல்லாம் கூடி வந்ததம்மா கோவிலுட வாசலில திரண்டு வந்ததம்மா கோடி கோடி சனங்களெல்லாம் கூடி வந்ததம்மா கோவிலுட வாசலில திரண்டு வந்ததம்மா ஆடி வருகுதான் தேரு ஆடி வருகுதான் அங்காளிய தாயார ஏந்தி வருகுதான் அது ஏந்தி வருகுதான் மாசையிலே தேரு மலையன்னூர பாரு ஆடி வராளாம் அங்காளி ஏறி வராளாம் தேர் மீது ஏறி வராளாம் ஓ அம்மா வர்றத பாத்தீங்களா தாண்டவராய சுவாமியோடு என் ஆத்தா எவ்வளவு ஆனந்தமா வரா அம்மா தெரு மீது ஏறி வராளாம்